அன்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அருமையானவர்களே, சத்தியத்தினால தேவன் உங்களை விடுதலையாக்கி, மெய்யான மனம் திரும்புவதனால தேவன் உங்களை மறுரூபமாக்கி, பாவமானவைகளை விட்டு நாம் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக மாறுவதில் ஆண்டவர் தாம புது பலனை உங்களுக்கு தருவாராக. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாய் மிக அவசியமான ஒன்றை இந்த லெந்து நாட்களில் பவுல் அப்போஸ்தலர் வழியாக தேவன் நம்மோடு பேசுகிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்போது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். இதுதான் லெந்து காலத்தினுடைய மகிமை. கிறிஸ்துவுடனே கூட ஒவ்வொருவரும் தன்னைத்தானே, தன் ஆவி ஆத்மா சரீரத்தை சிலுவையிலே சாகடிப்பது. ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன் சிலுவையை அனுதினமும் சுமந்து என் பின்னல் வரட்டும் என்றார் ஆண்டவர் இயேசு. அற்புதம், அடையாளங்கள், ஆச்சரியங்கள், அபிஷேகங்கள், வெற்றி எல்லாம் உண்டு கிறிஸ்தவத்தில். ஆனால் அனுதினமும் சிலுவை நாம் சுமக்கணும். குடும்பம் என்ற சிலுவை, மனம் திரும்பாத பிள்ளைகள் என்னும் சிலுவை, முரட்டாட்டமான மனைவி என்ற சிலுவை, துரோக சிந்தை கொண்ட புருஷன் என்ற சிலுவை, பலவிதமான பின்வாங்கி போன நிலைமையில் இருக்கிற சொந்த பந்தங்கள் என்ற சிலுவை எல்லாம் நாம் அனுதினமும் சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த சிலுவை நாம் சுமக்கிறோமோ அந்த சிலுவையில் நாம் அனுதினமும் சாக வேண்டும். இதுதான் பவுல் செய்தார். பவுல் கடந்த காலத்தில் ஒரு மத வெறியன், ஜாதி வெறியன், பண வெறியன், பதவி வெறியன், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி அவமானப்படுத்தினவர், இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து வாழ்ந்தவர். ஆனால் ஆண்டவர் இயேசு அவரை தொட்டபோது இயேசுவே மெய்யான தேவன் என்பதை பவுல் அறிந்து கொண்டார். அந்த தேவனுக்கு ஏற்ற பாத்திரமாக நாம் மாறணும்னா பழைய மனுஷன் சாகட்டும் என்று சொல்லி பவுல் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் தன்னை சாகடிக்க அவர் அர்ப்பணித்து விட்டார். ஆகவே தான் அவர் சொன்னார், நான் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன் என்று சொல்லி. இது ஏதோ ஒரு நாள் நடந்ததல்ல. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பாருங்கள். அனுதினமும் நான் சாகிறேன் என்றார். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். இதுதான் ஒரு ஊழியக்காரருடைய ஜீவியம், ஒரு போதகர், ஒரு பாஸ்டருடைய ஜீவியம், ஒரு கிறிஸ்தவ கணவன் மனைவியுடைய ஜீவியம். தினமும் நமது பாவங்களை சாகடிப்பது சிலுவையில். தினமும் நமது சுயத்தை, நமது மாம்சிகத்தை சிலுவையில் சாகடிப்பது. தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து வரும். என் அன்பானவர்களே, இந்த லெந்து காலத்தில் அனுதினமும் நம்மை சிலுவையில் சாகடிக்கும்போது உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். உங்கள் வெட்கங்கள், துக்கங்கள், துயரங்கள், வியாதிகள், சாபங்கள் எல்லாம் மறைந்துவிடும். இயேசுவின் இரத்தத்தால் ஒரு புது பலன் உங்களுக்குள்ளே உண்டாகும். நம்மையே நாம் சிலுவையில் அனுதினமும் சாகடித்து ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் அர்ப்பணிப்போம். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நாங்களும் எங்கள் சுயங்களும், எங்கள் உலக பெருமைகளும், உலக மாயைகளும், மாம்சிக இச்சைகளும், மறைவான பாவங்களும் சிலுவையில் அனுதினமும் சாகடிப்பது மெய்யான உயிர்த்தெழுதலை அதுதான் எங்களுக்கு கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட அபிஷேகத்தால் எங்கள் எல்லோரையும் நிரப்புங்க. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.